நண்பர்களே, நள்ளிரவு நேரத்தில் கடலின் நடுவில் பிரம்மாண்டமான அலைகளுக்கு நடுவே ஒரு ராட்சதனைப் போல மிதக்கும் போர்க்கப்பல். அதன் பெயர் USS ஆபிரகாம் லிங்கன். அதன் விலை சுமார் $20 பில்லியன். அதன் டெக் மீது நூற்றுக்கணக்கான ஃபைட்டர் ஜெட்கள் தயாராக நிற்கின்றன. அதைச் சுற்றி அதிநவீன ராடார்கள், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கருவிகள். அமெரிக்கா உலக சக்தி என்று காட்டும் ஒரு உயிரோட்டமான சின்னம். உலக நாடுகள் இதை பார்த்து நடுங்கும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. ஆனால் ஒரு கணம், வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம். ஒரு மிசைல் வந்து தாக்குகிறது. புகை மேகங்கள், நெருப்பு ஜுவாலைகள் மற்றும் அந்த பிரம்மாண்டமான கப்பல் கடலின் ஆழத்தில் மூழ்குகிறது. இது ஹாலிவுட் சினிமா காட்சி இல்லை நண்பர்களே. இது இப்போது ஈரான் உலகத்திற்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான காட்சி. இது வெறும் ஒரு கப்பல் மூழ்குவது மட்டுமல்ல, இது அமெரிக்காவின் சூப்பர் பவர் இமேஜுக்கு நிரந்தர காயம் ஏற்படுத்தும் ஒரு வரலாற்று திருப்பமாக இருக்கலாம். அந்த திருப்பத்தின் நடுவில் நிற்கிறது ஈரான், தைரியமாக சவால் விடுத்து. கடந்த சில வாரங்களாக மத்திய கிழக்கு வானத்தில் பீரங்கி வாசனை கனமாக பரவியுள்ளது. இப்போது எந்த மாஸ்கும் இல்லை, எந்த மறைப்பும் இல்லை. ஈரான் வெளிப்படையாக நேரடியாக அமெரிக்காவுக்கு சவால் விட்டுள்ளது. அது சாதாரண எச்சரிக்கை இல்லை, இது ஒரு போர் அறிவிப்பாக மாறியுள்ளது. தெஹ்ரான் தெருக்களில், இஸ்பஹான் சதுக்கங்களில், மஷ்ஹத் சாலைகளில், எல்லா இடங்களிலும் பிரம்மாண்டமான பேனர்கள் தொங்குகின்றன. அந்த பேனர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு தெளிவான செய்தியை தருகின்றன. ஒரு பேனரில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட வாக்கியம் யாரையும் நடுங்க வைக்கும். நம்மை உசுப்பினால் மிச்சமிருப்பது அழிவு மட்டுமே. அர்த்தம் மிகவும் எளிமை. அமெரிக்கா மத்திய கிழக்கில் சிறு சிறு தூண்டுதல்களை செய்தால் ஈரான் அதற்கு பதிலாக கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பெரிய அழிவை உருவாக்கும். அந்த பேனர்களில் உள்ள படங்கள் இன்னும் பயங்கரமானவை. USS ஆபிரகாம் லிங்கன் புகையில் மூழ்கி தீயில் எரிந்து கொண்டிருக்கும் காட்சி தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இது தற்செயல் கிராஃபிக் இல்லை, இது ஈரானின் நோக்கம், அவர்களின் உறுதி, அவர்களின் போர் திட்டம். தெஹ்ரானின் எங்ஹெலாப் சதுக்கத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மியூரல் இன்னும் பயங்கரமானது. இரத்தத்தால் அமெரிக்க கொடியின் கோடுகள் உருவாகும் வகையில் கேரியர் உடல்கள் நிரம்பியுள்ளன. இது வெறும் மிரட்டல் இல்லை, இது ஒரு காட்சி போர் அறிவிப்பு. இப்போது இந்த டென்ஷன் எங்கிருந்து தொடங்கியது என்று பார்ப்போம். கடந்த ஆண்டு முதல் ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் தாக்குதல்கள் நடத்தினர். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது. ஈரான் நியூக்ளியர் தளங்களில் தாக்குதல்கள் நடந்தன. இதனால் ஈரான் பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்தது. ஜனவரி 2026 USS ஆபிரகாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அரேபியன் கடலுக்கு சென்ட்காம் பகுதிக்கு வந்தது. இது ஈரானுக்கு நேரடி அச்சுறுத்தல். ஈரான் இப்போது வெளிப்படையாக பழிவாங்குவோம் என்று எச்சரிக்கிறது. இது சாதாரண எச்சரிக்கை இல்லை, இது முழு அளவிலான போர் அச்சுறுத்தல். இதுவரை ஈரான் சிறிய ட்ரோன்கள், ரிமோட் மிலிட்டரி பேஸ்களை இலக்காக கொண்டது. ஆனால் இப்போது அவர்களின் இலக்கு மாறியுள்ளது. நேரடியாக அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியர். ஏனென்றால் இந்த கேரியர்கள் அமெரிக்காவின் பெருமைக்கும் பயத்துக்கும் சின்னங்கள். முன்பு அமெரிக்கா யாரையாவது மிரட்ட வேண்டுமானால் நம்ம கேரியர் குரூப் வருது என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உலக நாடுகள் நடுங்கும். ஆனால் இப்போது அந்த பயம் குறைந்து வருகிறது. ஈரான் தெளிவாக சொல்கிறது, உங்கள் பெருமையை நாங்கள் தரையில் போட முடியும், உங்கள் அஜயத்தை நாங்கள் உடைக்க முடியும். இப்போது உண்மையான கேள்வி இது: ஈரான் உண்மையிலேயே ஒரு அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்க முடியுமா? அல்லது இதெல்லாம் வெறும் வார்த்தை ஆட்டம், மிரட்டல் ஆட்டம் மட்டும்தானா? தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் ஈரான் ஒரு கேம் சேஞ்சர் ஆயுதத்தை தயார் செய்துள்ளது: ஹைப்பர்சானிக் மிசைல்கள். இந்த மிசைல்கள் ஒலி வேகத்தை விட 5 முதல் 20 மடங்கு வேகமாக பயணிக்கின்றன. அதாவது ராடாரில் பார்த்த பிறகும் 2 நிமிடங்களில் இலக்கை அடையும். ஈரானிடம் ஃபதாஹ் 1, ஃபதாஹ் 2 போன்ற ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்கள் உள்ளன. ஃபதாஹ் 1
2023 அறிமுகமானது. ரேஞ்ச் 1400 கிலோமீட்டர், வேகம் மேக் 13 முதல் 15 வரை. ஃபதாஹ் 2 இன்னும் மேம்பட்டது. ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜியுடன் பாதையை மாற்ற முடியும், குறைந்த உயரத்தில் பறக்கும். இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை ஊடுருவியதாக ஈரான் கூறியுள்ளது. ஒரு மிசைல் கூட தாக்கினால் கப்பல் மூழ்குவது மட்டுமல்ல, அமெரிக்காவின் உலக சக்தி இமேஜ் முழுமையாக சரிந்துவிடும். அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகள், ஏஜஸ், ஸ்டாண்டர்ட் மிசைல்கள், ஃபிளாங்க் சிஸ்டம் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். SM-6 மிசைல்கள் ஹைப்பர்சோனிக் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வேலை செய்யும் என்று டெஸ்ட்கள் நடந்துள்ளன. ஆனால் ஹைப்பர்சோனிக் மிசைல்களின் வேகம், பாதை மாற்றும் திறன், குறைந்த உயரத்தில் பறக்கும் டெக்னாலஜி காரணமாக பல பாதுகாப்புகள் வேலை செய்யாது. பெர்ஷியன் கல்ஃப் இல் குறுகிய நீர் பகுதிகளில் ஈரானின் க்ரூஸ் மிசைல்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள் அச்சுறுத்தல் இன்னும் பெரியது. ஒரு மிசைல் கூட லீக் ஆனால் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் முழுவதும் ஆபத்தில் சிக்கும். உலக ஊடகங்கள் அந்த ஹெட்லைனால் நிரம்பிவிடும். அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியர் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு பயப்படுபவர் யார் இருப்பார்? ஒருவேளை யாரும் இல்லை. ஈரான் காயப்படுத்த விரும்புவது அதே இடத்தில்தான். அமெரிக்கா பயத்தை இழப்பது, அதன் அஜயத்தன்மை உடைவது. இந்த முழு டிராமாவின் பின்னணியில் ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார், சீன அதிபர் ஷி ஜின்பிங். ஏனென்றால் அமெரிக்கா இந்த கேரியர்களை தென் சீன கடலில் சீனாவை மிரட்ட பயன்படுத்துகிறது. இப்போது ஒரு கேரியர் மத்திய கிழக்கில் அழிந்தால் சீனாவுக்கு அது தங்க டிக்கெட். இந்த கேரியர்கள் அஜயமானவை அல்ல என்று தெரிந்தால் தைவான் விஷயத்தில் அமெரிக்க மிரட்டல்கள் எவ்வளவு வேலை செய்யும் என்று சீனா யோசிக்கிறது. ஒருவேளை சீனா ஈரானுக்கு பொருளாதார உதவி, டெக்னாலஜி உதவி செய்து இந்த ஆட்டத்தை ஊக்குவிக்கிறது போல தெரிகிறது. ரஷ்யாவும் ஈரான் மிசைல் திட்டத்துக்கு ஆதரவு தருகிறது. இது வெறும் ஈரான் எதிராக அமெரிக்கா போர் இல்லை. இதில் ரஷ்யா, சீனாவின் உத்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன. உலக சக்தி சமநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பழைய நண்பர் பிரிட்டன் பற்றி பார்ப்போம். பிரிட்டன் தங்கள் டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்களை கத்தாருக்கு அனுப்புகிறது. அமெரிக்காவுடன் சேர்ந்து போரில் இறங்க தயாராகிறது. ஆனால் பிரிட்டனின் பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது? லண்டன் தெருக்களில் ஆயிரக்கணக்கான வீடில்லாதவர்கள் தூங்குகின்றனர். குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டனர். சொந்த மக்களின் பாதுகாப்பையே சரியாக செய்ய முடியாத நாடு இப்போது மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறது. இது ஒருவேளை பிரிட்டன் வீழ்ச்சிக்கு முன்பிருந்த கடைசி முயற்சி. வரலாற்றில் இப்படிப்பட்ட நாடுகள் எத்தனையோ மற்றவர்களுக்காக தோன்றிய குழியில் தாங்களே விழுந்தன. இன்னொரு முக்கிய விஷயம், முன்பு முஸ்லிம் நாடுகள் மீது தாக்குதல் நடந்த போது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரே குரலில் பேசும். ஆனால் இப்போது ஈரானில் ஆட்சியில் இருப்பவர்கள் கடுமையான ஹாட்லைனர்கள். அவர்களுக்கு பேச்சுவார்த்தை, டிப்ளோமசி என்றால் பயனில்லை. இனி நடவடிக்கை மட்டுமே என்று அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஈரான் இப்போது தன் அனைத்து ரிசர்வ் மிசைல்கள், ட்ரோன்கள், பாலிஸ்டிக் மிசைல்களை தயார் செய்துள்ளது. அவர்களுக்கு தெரியும், இப்போது பதிலடி கொடுக்காவிட்டால் அமெரிக்கா அவர்களை முழுமையாக அழித்துவிடும். அதனால் இது செய் அல்லது சாவு நிலை. இந்த போர் மக்கள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? மத்திய கிழக்கில் ஈரான் மக்கள் ஏற்கனவே பொருளாதார தடைகள், பணவீக்கத்தால் துன்பப்படுகின்றனர். போர் தொடங்கினால் எண்ணெய் விலைகள் விண்ணை தொடும். உலக பொருளாதாரம் அதிர்ச்சியடையும். அமெரிக்க மக்கள் இன்னும் அதிக வரி, இராணுவ செலவுகளால் சுமை ஏறும். ஈரான் மக்கள் மரணங்கள், அழிவுகளை பார்ப்பார்கள். இது ஒரு நாட்டின் பெருமைக்காக முழு உலகத்தையும் மிரட்டும் ஆட்டம். நண்பர்களே, ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய நாளே அவர்களின் சூப்பர் பவர் முகம் உடைந்து விட்டது. இப்போது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அழிந்தால் அந்த முகம் முழுமையாக வழுக்கிவிடும். உலகம் முழுவதும் பார்க்கிறது. தெஹ்ரான் தெருக்களில், மாஸ்கோ சதுக்கங்களில், பீஜிங் சதுக்கங்களில் ஆனந்த பட்டாசுகள் வெடிக்கும். அமெரிக்காவின் வீழ்ச்சியை அங்கிருந்து அதிகம் ரசிப்பார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. ஈரான் ஹைப்பர்சானிக் மிசைலுடன் அமெரிக்காவின் அதிநவீன பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவி
ஏர்கிராஃப்ட் கேரியரை உண்மையிலேயே மூழ்கடிக்க முடியுமா? அல்லது அமெரிக்கா இன்னும் தன் சக்தியை காட்டி தப்பித்துக் கொள்ளுமா? உங்கள் கருத்து என்ன என்று கமெண்டில் தவறாமல் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஆழமான, தைரியமான ஜியோபாலிட்டிக்கல் விக்லேஷணங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அப்டேட்கள் வரும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.